ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 கட்டி பூண்டை வந்து உரித்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னிக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து புளி போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சட்னி பேர் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சட்னின்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். சட்னி வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சுவையான டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.